வைகை நதி தென்மதுரை வைகை நதி. எங்கடா உங்க அண்ணே? இங்க தாண்டா இருக்கேன். என்னடா? டேய் எங்கடா என் 35 லட்சம்? யார்கிட்டடா கொடுத்த? என்கிட்ட வந்து கேக்குற? யார்கிட்ட கொடுத்தனா? டேய் இங்க பாரு, என் வீட்டுக்குள்ள நின்று கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு கத்தணும்னு ஆசை இருந்தா ஒண்ணு உன் வீட்டுல போய் கத்து, இல்லைன்னா தெருவில் நின்று கத்து. 35 லட்சம் ரூபா கொடுத்து பத்திரத்தை திருப்பிட்டு போனேன்னு ஐயா சொன்னாரு. யாரு? நானா? டேய் கத்தாதேன்னு சொன்னேன். சரி கத்தல. 35 லட்சம் ரூபா கொடுத்து பத்திரத்தை திருப்பிட்டு போனேன்னு ஐயா சொன்னாரு. எந்த பத்திரத்தை? எந்த பத்திரத்தையா? டேய் வள்ளி மணவாளன் என்கிட்ட வச்ச பத்திரத்தை, உன் மச்சான் என்கிட்ட வச்ச பத்திரத்தை. என் மச்சான் உன்கிட்ட பத்திரத்தை அடகு வச்சாரா? எந்த பத்திரத்தைடா? எந்த பத்திரத்தையா? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. டேய் உன் மச்சான் அவரோட ஜவுளி கடை பத்திரத்தை என்கிட்ட அடகு வச்சு கடன் வாங்கினாரா. அப்படியா? சரி. அப்படியாவா? டேய் இங்க பாரு, கத்தாம விஷயத்த சொல்லு. பத்திரத்தை அடகு வச்சு கடன் வாங்கினாருடா. இப்ப அவர்கிட்ட காசை வாங்கி அதை என் கம்பெனில கட்டி நீ தானடா பத்திரத்தை திருப்பி இருக்க. நானா? இல்லையே. என்னடா சொல்ற? எந்த பத்திரத்தை என் மச்சான் அடகு வச்சாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் ஒய்ஃப் அவங்க பேர்ல இருக்கிற கடை பத்திரத்தை. அந்த கடை பத்திரம் என் ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கு. என் ஒய்ஃபுக்கு தெரியாம அதை எப்படி அவங்க அண்ணன் உங்ககிட்ட அதை அடகு வைக்க முடியும்? ஏன்னா என் ஒய்ஃப் பேர்ல தானே இருக்கு. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடா? கையத்தனடா உடைச்சேன், தலையில எதுவும் அடிபட்டுருச்சா? கருப்பா விளையாடாத. டே நீ தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்க. என்னோட ஒய்ஃப் பேர்ல இருக்கிற பத்திரத்தை அவங்களுக்கே தெரியாம எப்படி உங்ககிட்ட அடகு வைக்க முடியும்? மலர், உங்க கடை பத்திரம் உங்ககிட்ட தானடா இருக்கு. உங்களுக்கு உங்க தாத்தா கொடுத்த உங்க கடை பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்குன்னு கேக்குறேன். ஆமா பார்ட்னர், என்கிட்ட தான் இருக்கு. பாரேன், இவங்க கிட்ட தான் இருக்கான். இருக்கும்ல, அவங்க கிட்ட தானே இருக்கும். என் கடையில இருந்து எடுத்துட்டு போனா அப்புறம் அவங்க கிட்ட தானே இருக்கும். என்னடா சொல்ற? உன் கடைக்கு எப்படிடா இவங்க பத்திரம் வந்தது? அவங்க அண்ணன் தான் கொண்டு வந்து வச்சான். அப்படியா? எப்படிடா எங்க கிட்ட இருக்கும்போது அதை எப்படிடா அவங்க அண்ணன் அதை எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியும்? கருப்பா வேண்டாம் வேண்டாம் நடிக்காத. மலர், என்னடா சொல்றான் இவன்? உங்க பத்திரம் உங்ககிட்ட தானடா இருக்கு. பார்ட்னர், உங்க பத்திரம் உங்ககிட்ட தானடா இருக்கு. ஆமா பார்ட்னர், என்கிட்ட தான் இருக்கு. உங்க அண்ணன் என்னமோ இவங்கிட்ட கொண்டு வந்து அடகு வச்சதா சொல்லிட்டு இருக்கான். கருப்பா இங்க பாரு டேய். என்னடா? சரி விடு, நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த 35 லட்சம் பணம் எங்க? எந்த பணம்டா? வள்ளி மணவாளன் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த 35 லட்சம் ரூபா பணம் எங்க? அவரு என்கிட்ட பணம் கொடுத்தாரா? எப்படா? டேய் என்ன பைத்தியக்காரனாக்காத. இப்போ நீ தான் என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குற. சரிடா, நான் உன் பேச்சுக்கே வர்றேன். இப்போ என் ஒய்ஃப் பேர்ல இருக்கிற கடை டாக்குமெண்ட்டை அவங்க அண்ணன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து அடகு வச்சு கடன் வாங்கியிருக்காரு, அப்படித்தானே சொல்ற? ஆமா. பத்திரம் என் ஒய்ஃப் பேர்ல தானே இருக்கு. அப்ப அவங்க சைன் இல்லாம நீ எப்படி கடன் கொடுத்த? அது அவங்க தான் சைன் போட்டாங்க. சைன் பண்ணீங்களாடா? இல்ல பார்ட்னர். சரி, உங்க அண்ணன் உங்க பத்திரத்தை இவங்கிட்ட அடகு வச்சதா சொல்றானே, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல பார்ட்னர். பத்திரம் உங்ககிட்ட தானே பத்திரமா இருக்கு. ஆமா பார்ட்னர். கேட்டுக்கிட்டியா? டேய் இங்க பாரு கருப்பா, பண விஷயத்துல என்கிட்ட விளையாடாத. 35 லட்சம் இவங்க அண்ணனுக்கு நான் கொடுத்ததா என்கிட்ட கணக்கு இருக்கு. அடே, பத்திரம் இங்க இருக்கும்போது அந்த பத்திரத்து பேர்ல நீ எப்படி அவங்க அண்ணனுக்கு கடன் கொடுக்க முடியும்? சரி, அப்படியே அவங்க அண்ணனுக்கே நீ கடன் கொடுத்திருந்தாலும் அவர்கிட்ட போய் கேளுடா. எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அவரு 35 லட்சம் ரூபா கொண்டு வந்து கட்டிட்டாரு. கட்டிட்டாருன்னா அப்புறம் எதுக்கடா வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? அவர் கொடுத்த பணம் எங்கடா? பணத்தை கட்டிட்டாருன்னு நீ தானடா சொன்ன. அந்த பணத்தை என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னடா செய்வேன்? பத்திரம் உங்ககிட்ட தானடா இருக்குங்கிற. ஆமா, எங்க பத்திரம் எங்க கிட்ட தான் இருக்கும். அது இத்தனை நாள் என்கிட்ட இருந்தது. உங்ககிட்ட இருந்ததா? என் ஒய்ஃப் பேர்ல இருக்கிற பத்திரம் அவங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட எப்படி வரும்? கருப்பா என்கிட்ட விளையாடாத. ஆமா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் பாரு, உங்ககிட்ட நான் விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு. கருப்பா, டேய், ஞாயிற்றுக்கிழமை முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்குதுல, அது கூடயே சேர்த்து நம்ம கஸ்தூரிக்கும் கார்த்திக்கும் ரிசப்ஷன் வச்சிடலாமா என்னன்னு உங்க பெரியம்மா காட்டு வர சொன்னா.
யோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னடா அப்ப ரிசப்ஷனை பத்தி பேசலையா? அப்ப உனக்கு இங்க என்ன வேலை? இங்க இரு, ஐயான்னு பார்க்க மாட்டேன். கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அடுத்த வேலை. ஏய், அவரு எனக்கும் ஐயா, அது எப்படி என் பர்மிஷன் இல்லாம அவரை கொல்லுவ? அடே கிறுக்கா, இங்க இரு ஐயா, இவன் கிறுக்கன் இல்ல, என்னைய கிறுக்கனாக்க பாக்குறான். என்னடா? இங்க இரு, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து என்ன சொன்ன? வளிமணவாளன் 35 லட்சம் ரூபாய் கட்டிட்டாரு, பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னேல. ஆ? என்ன சொன்னையா சொல்லலையா? கிறுக்கு பையலே, நான் எப்படா சொன்னேன்? யோ, என்ன நீ உன் பேரன் கூட சேர்ந்து எனக்கு பட்டநாம சாத்தலான்னு பாக்குறியா? கிறுக்கா, என்ன பத்திரம், என்ன பணம்டா, என்னடா உலகிட்டு எடுத்துடுற? உன் பேரன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற கடை பத்திரம். ஏத்த பேத்தி பிள்ளை, உன் பத்திரம் எங்க? என்கிட்ட தான் தாத்தா இருக்கு. ஏண்டா அந்த பிள்ளை தான் வச்சிருக்கேங்குது, நீ என்னடான்னா அதை அவங்க அண்ணன் வச்சான், கடன் வாங்கினா, பணம் கொடுத்தேன்னு இருக்க. யோ, என்னையா என்னையா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஆட்டம் காட்டிட்டு இருக்க? சரி அதெல்லாம் விடு, ரிசப்ஷனை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தாப்புல வச்சுக்கிடுவோமா என்ன, அதை சொல்லு. அதெல்லாம் விடா. யோ, 35 லட்சம் ரூபாய் ஏன் பணம்யா? அதோட 3 மாசம் வட்டி காசு. இங்க ஐயா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் பேரன் நீ என்ன லட்சணமா கவனிச்சிருக்க? கையை தானே சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டேன், இப்ப என்னமோ மூளை கோளாறான மாதிரி பேசிட்டு இருக்கான். அதானடா எனக்கும் தெரியல. யோ யோ யோ, இங்க பாரு. சரி சரி, ஹாஸ்பிட்டல்ல நம்ம 2 பேரும் உட்காந்துருந்தோமா? ஆமா இருந்தோம். எத்தனை நாளா உட்காந்துருந்தோம்? எத்தனை நாளா உட்காந்துருந்தோம் அதை கேட்கல. இன்னைக்கு உட்காந்துருந்தோமா? ஆமா இன்னைக்கும் உட்காந்துருந்தோம். அப்ப உனக்கு உன் செல்ல பேரங்கிட்ட இருந்து போன் வந்ததா? ஆமா வந்தது. வந்ததா? போன்ல என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? ஐயா நான் வெளியூர்ல இருக்கேன், ஒரு 10 ரூபா இன்னைக்கு திரும்புது, நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்து கையெழுத்து போட்டு பத்திரத்தை திருப்பி கொடு, காசை வாங்கி வச்சுட்டு அப்படின்னு சொன்னான். போனையா? ஆமா போனேன். அங்க யார் இருந்தா? அங்க ஒருத்தர் இருந்தாரு, இவனோட கஸ்டமரு. அது யாருன்னு சொன்னா உனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, சரி போய் என்ன செஞ்ச? போனேன், அவர் பணம் கொடுத்தாரு, வாங்கி வச்சுட்டு டாக்குமெண்டேஷன்ல ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் சரி பார்த்துட்டு கையெழுத்து போட்டு பத்திரத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். ஆஹா, சரி. திரும்பி வந்தையா ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமா வந்தேன். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு யார் வந்தாங்க? யார் வந்தாங்க? வள்ளி மணவாளன் வந்தாரு. அப்படியா? உன்னை பாக்குறதுக்கு வந்தாரா? யோ, இங்க பாரு, என்ன கொலகாரன் ஆக்காத. என்னடா கிறுக்கா, என்னடா உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. புத்தி கத்தி பேதளிச்சு போச்சா? யோ, வள்ளி மணவாளன் வந்து அழுது புலம்புனார் இல்லையா? என்னன்னு? ஷோ, முதல்ல இருந்து கதையை கேக்குற. நீ தாண்டா ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு அவர் வந்து உங்ககிட்ட அழுது புலம்புனாரு? அவர் தங்கச்சி பேர்ல இருக்கிற பத்திரத்தை என்கிட்ட அடகு வச்சு கடன் வாங்கி இருந்தார்ல. இரு, அவர் தங்கச்சி பேர்ல இருக்கிற பத்திரத்தை அது எப்படி உங்ககிட்ட அடகு வச்சு கடன் வாங்க முடியும்? என் பேத்தி பிள்ளை அந்த பத்திரம் அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறா. இங்க பாரு, நீ மறுபடியும் முதல்ல இருந்து என்னை சுத்தல்ல விட பாக்குற. போடா கிறுக்கா, நீ தாண்டா சுத்திக்கிட்டு தெரியுற. இங்க பாரு, அவங்க பத்திரத்தை என்கிட்ட வச்சு கடன் வாங்கினதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இவங்க கையெழுத்து போட்ட பத்திரம், டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ரிசிப்ட் இருக்கு, நான் பணம் கொடுத்ததுக்கு ரிசிப்ட். ஐயா என்னடா இவன் ஏதோ ஃபோர்ஜரி வேலை பண்ணியிருக்கான் போல தெரியுதியா? அதானடா இவன் பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. என் பொண்டாட்டி பேர்ல ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் போல தெரியுதியா? நீ அந்த டாக்குமெண்ட் என்ன ஏதுன்னு எடுத்துட்டு வா, பாப்போம். பார்த்து இவன் மேல ஒரு கேஸ் போடுவோம். என்னது, என் மேல கேஸ் போடுவியா? ஆமாடா, என் பொண்டாட்டி கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் ஏதோ உங்ககிட்ட இருக்குங்கிற இவங்க, ஆனா நான் கையெழுத்தே போடலங்கிறாங்க. அப்ப ஏதோ ஃபோர்ஜரி வேலை பார்த்துருக்க. ஐயா நீ போலீஸை கூப்பிடு, இல்ல நானே கூப்பிடவா? தம்பி கமலுக்கு ஒரு ஃபோன் பண்றா. பண்றேன்னு. டேய் இரு. சரிடா. கருப்பா, சரி, நீ ஏதோ விளையாடணும்னு முடிவு பண்ணிட்ட, நடத்து. எல்லாம் சரி, பணம் எங்கடா? எந்த பணம்டா? வள்ளி மணவாளன் உன்கிட்ட கொடுத்த 35 லட்சம் ரூபா பணம் எங்க? அவர் என்கிட்ட எந்த பணமும் கொடுக்கலடா. அப்படி ஏதாவது கொடுத்திருந்தா அவர் என்கிட்ட வந்து கேட்கட்டும், நீ எதுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்க? ஓஹோ, அப்படின்னா வள்ளி மணவாளனுக்கு நான் கடன் கொடுத்த 35 லட்சமும் எனக்கு பட்டநாமம் தான், அப்படித்தானே? என்னமோடா எனக்கு என்ன தெரியும்? நீ கடன் கொடுத்தியா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அது பட்டநாமமா இல்ல விபூதியான்னு எனக்கு படுற தெரியும். யோ, நீ தானே கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினேன்னு அவன் சொன்னான். யாரு? வள்ளி. அப்படியா? ஏப்பா இருயா, இரு, உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சு கவனிச்சுக்கிறேன், இரு. டேய் ரிசப்ஷனுக்கு என்னன்னு பதில் சொல்லிட்டு போடா. உனக்கு அன்னைக்கு பால் ஊத்துறேன், இரு. போடா கிறுக்கா.
எனக்கு இருக்கு பையலே, அந்த 35 லட்சம் ரூபாய் எங்கடா அமுக்கிட்டியா? எந்த 35 லட்சம்யா? டேய் டேய் டேய், நான் உன் பாட்டன்டா, என்கிட்டயே உன் வேலையை காட்டுற பத்தியா? நான் என்னையா வேலை காட்டினேன்? அந்த பத்திரத்தை அவனுக்கு தெரியாம எடுத்து உன்கிட்ட கொடுத்ததே நான் தான். என்கிட்டயே நீ டக்கால்ட்டி வேலை காட்டுற பத்தியா? எந்த பத்திரம்? உன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற கடை பத்திரம்டா. டேய் டேய், அரவிந்தனுக்கு தெரியாம எடுத்து உன்கிட்ட கொடுத்தன்லடா. யோ, அவனுக்கு தெரியாம இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாமா நீ பாத்துட்டு இருக்க? ஜாக்கிரதை, உன்னையத்துக்கு உள்ள வச்சிருவான் பாத்துக்கோ. ஆஹா, தேவைதான்டா, எனக்கு தேவைதான். இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க அப்பனுக்கும் பேப, உங்க பாட்டனுக்கும் பேபங்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து ஐயாவும் சரியில்லை, பேரனும் சரியில்லை. என்னையா செஞ்சீங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்து? மூக்குப்பொடி போட்டுக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, நீ மூக்குல போட்ட பொடி மூளைக்கு ஏறிடுச்சு போல. அதான் 2 பேருக்கும் மூளை குழம்பி போச்சு. டேய் 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 கிருக்கா, அவன் தான் ஃபோர்ஜரி வேலை பண்ணிட்டு திரியறான்னா நீ அவனுக்கும் பெரிய எம்டனா இருப்ப போல. என்னது, உன் பேரன் ஃபோர்ஜரி வேலை பண்றானா? ஐயா பார்த்து, உனக்கும் அவன் கம்பெனில சைனிங் அத்தாரிட்டி இருக்கு. அவன் கூட சேர்ந்து நீ உள்ள போயிடாத, பாத்துக்கோ. எனக்கு தேவைதான்டா, தேவைதான். உங்களுக்கு பாட்டையாவ இருக்கிறதுக்கு செவனேன்னு பரலோகம் போயிடலாம்டா. என்னன்னு என்னடா என்னென்னமோ வந்து உளறிட்டு போறான். அதான் உளறான்னு தெரியுதுல்ல, போய் வேலையை பாரு. சரி. மாமா, என்னம்மா? என்னாச்சு மாமா? எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிரச்சனை இல்லையே. பத்திரம் பத்திரம்னுட்டு இருக்காரு. பத்திரம் பத்திரமா இருக்கு, நீங்க போய் படிங்க. மலர், நம்ம கடை கிளம்பலாமாடா? பார்ட்னர், என்ன பார்ட்னர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேட்டையை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். எங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கி அந்த பணத்தை அரவிந்தன் கம்பெனியில கட்டி தானே பார்ட்னர் பத்திரத்தை திருப்பினீங்க. இப்போ என்னடான்னா அவர் பணமும் இல்லைங்கிறாரு. நீங்க என்னடான்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா, என்ன பத்திரம், என்ன பணம்? என் பேர்ல இருக்கிற கடை பத்திரம் பார்ட்னர். உங்க பேர்ல இருக்கிற கடை பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. நீங்க கொண்டு போய் அரவிந்தன் கிட்ட வச்சு எதுவும் பணம் வாங்குனீங்களா? ஐயோ, நானா? இல்ல பார்ட்னர், எங்க அண்ணன் தானே வாங்கினா. அது எப்படிடா உங்ககிட்ட இருக்கிற பத்திரத்தை உங்க அனுமதி இல்லாம உங்க அண்ணன் அங்க கொண்டு போய் வச்சு பணம் வாங்க முடியும்? பார்ட்னர், எனக்கு தலையே சுத்துது. தலை சுத்துதா? ஏன்டி, நாள் தள்ளி போயிருக்கா? பார்ட்னர், அப்படி எதுவும் நாள் தள்ளி போனா என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். என்ன பார்ட்னர், நீங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பார்ட்னர்? தப்பு நிறைய பண்ணியிருக்கேன்டி, அதான் உனக்கு தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன். அப்ப நாள் தள்ளி போயிருக்கு தானே? பார்ட்னர், விளையாண்டதெல்லாம் போதும் பார்ட்னர். விளையாண்டது போதுமா? அப்படின்னா உன் வயித்துல என் பிள்ளை வந்துருச்சு அதானே? பார்ட்னர், என்னடி பார்ட்னர், இப்போ எங்க அண்ணனுக்கு பணம் போச்சு, அரவிந்தனுக்கு பத்திரமும் போச்சு, பணமும் போச்சு, அப்படித்தானே? பத்திரம் நம்ம கிட்ட இருக்கு, அப்படின்னா அந்த பணம் எங்க பார்ட்னர்? பத்திரமே நம்ம கிட்ட இருக்கும்போது அதை வச்சு எப்படிடா பணம் வாங்கியிருக்க முடியும்? அவன் தான் கிறுக்கேன் உளறிக்கிட்டு இருக்கான்னு நீங்க அவனுக்கும் பெருசா உளறிட்டு இருக்கீங்க. பார்ட்னர், என்ன பைத்தியக்காரியாக்க பார்க்காதீங்க பார்ட்னர். இப்பத்தானே பார்ட்னர் எங்க அண்ணன் கொடுத்த பணத்தை அரவிந்தன் கம்பெனில கட்டி பத்திரத்தை வாங்கிட்டு வந்தோம். பத்திரம் இங்க இருக்கு, பணம் எங்க பார்ட்னர்? மறுபடியும் முதல்ல இருந்தா? டேய், எந்த பணம், எந்த பத்திரம்? ராஸ்கல், என்கிட்ட இருந்த பத்திரத்தையும் எடுத்துட்டான், வள்ளிக்கிட்ட வாங்கின 35 லட்சம் ரூபா பணத்தையும் அமைக்கிட்டான். இப்போ 2 பேருக்குமே நட்டம். இவனுக்கு நான் 35 லட்சம் ரூபா நட்ட கணக்கு எழுதலான்னு பார்த்தா இவன் எனக்கு நட்ட கணக்கு எழுதிட்டான். ஹனிமூன் கொண்டாடிட்டு ஜாலியா வரட்டும், இவன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற கடையை ஏழை விட்டு இவனுக்கு அவமானத்தையும் நட்டத்தையும் ஒரு சேர கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் எனக்கே ஆப்பு வச்சுட்டான். இப்போ நடந்த விஷயத்த நான் வெளியவும் சொல்ல முடியாது, போலீஸ்ல இவன் பேர்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. நான் தான் மாட்டுவேன். சே, பெரிய ஆப்பா வச்சு நானே அதில் போய் உட்காந்துட்டேன். எல்லாம் என் கையாவை சொல்லணும், அந்த ஆளால தான் எல்லாம். இப்போ நஷ்டமும் எனக்கு தான், டென்ஷனும் எனக்கு தான். அழகாக நான் ஆஃபீஸில் இல்லாத நேரமாக பார்த்து பத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் எங்கள் ஐயா. கடைசியில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கையை உரிச்சிட்டாரு. டாக்குமெண்டேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லீகலாக வாங்கி வச்ச பத்திரத்துக்கு என்ன டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும்? ஸோ மண்டைக்கு ஏறுது எனக்கு சூடு. மச்சான், ஏய், உனக்கு இங்கே என்ன வேலை? மச்சான், உங்களை பார்க்க தான் வந்தேன்.
கை எப்படி இருக்கு? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல வலி எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன விஷயமா வந்தியோ அதை மட்டும் சொல்லு. மச்சான், பேங்க்ல எனக்கு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ரெஷர், நெருக்கடி எல்லாம் உங்களால தான்னு அண்ணன் சொன்னான். அதான் மச்சான், நான் பண்ணது தப்பு தான் மச்சான், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ என் வேலை போச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மச்சான், ப்ளீஸ் மச்சான், ஹெல்ப் பண்ணுங்க. டேய் நில்லு நில்லு, யாருக்கு யாருடா மச்சான்? நீ எல்லாம் எனக்கு மாப்பிளையா? அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் வேலை விஷயத்தில் என்னை பழி வாங்கிடாதீங்க மச்சான். மச்சான்னு கூப்பிட்டேன்னு வையி. சரிங்க சார், கூப்பிடல. நீங்கள் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு என் வேலை விஷயத்தில் என்னை பழி வாங்கிடாதீங்க சார். அந்த வேலை போச்சுன்னா என் மரியாதையே போயிடும். சஸ்பென்ஷன் கொடுத்தா கூட எனக்கு அப்படியே அது பிளாக் மார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரமோஷனுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேறு ப்ரமோஷன் ஆகுறாப்புல இருந்தேன். அந்த திமிரில் தானடா என் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டியிருக்க. நான் பண்ணது தப்பு தான் சார். உங்ககிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணது தப்பு தான். அதுக்காக என் வேலை விஷயத்தில் கையை வைக்காதீங்க சார். நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லை, என் வீட்டு பொண்ணை மனசில் நினைச்சதே தப்பு சார். நடந்த எதையும் மாற்ற முடியாது சார். இனிமேல் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என் வேலை விஷயத்தில் பழி வாங்கிறாதீங்க சார். நடந்த எதையும் மாற்ற முடியாதா? நான் நினச்சா மாற்றுவேண்டா சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உங்கள் காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேன் சார். எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க சார். நீ என் காலிலலாம் விழ வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன், சரியா? என்ன சார் செய்யணும் சொல்லுங்க, எதுவானாலும் செய்கிறேன். என் தங்கச்சி கழுத்தில் கட்டின தாலியை உன் கையாலே கலட்டிட்டு போயிடு சார். அது எப்படி சார் முடியும்? இங்கே பாரு, நாளைக்கு விடிஞ்சா உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வர்றது கன்ஃபார்ம். அதை கையில் வாங்கிட்டு செவனேன்னு வீட்டில் உட்காந்துரு. சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்சு மறுபடியும் நீ பேங்க்குக்கு போவ. அப்போ உன் மேலே ஒரு திருட்டு பட்டம் கட்டி உன்னை நிரந்தரமாக டெர்மினேட் பண்ணலை. நான் அரவிந்தன் இல்லைடா சார். இப்போ சொல்லிட்டானே, நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்குவோன்லாம் நீ இருக்க முடியாது. நீ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சுதாரிப்பாக இருந்தாலும் சரி, நீ டிஸ்மிஸ் ஆக போகிறது உறுதி. எனக்கு இருக்கிற பண பலத்துக்கு தூத்துக்குடியில் இருக்கிற உன்னோட ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் எனக்கு செல்வாக்கு இருக்கு. உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காகத்தான் இப்போ சஸ்பென்ஷனோட நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் சொன்னதை நீ செய்யலைன்னா அடுத்து டிஸ்மிஸ் தான். அப்புறம் பேங்க் ஆஃபீஸர்னு கெத்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நீ சுத்த முடியாது. ஒரு பிரைவேட் கம்பெனியில் கூட நீ வேலை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். பண்ணுறியா? சார் வேண்டாம் சார். அப்படின்னா வந்து என் தங்கச்சி காலத்தில் நீ கட்டின தாலியை கலட்டிட்டு உனக்கும் எனக்கும் இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போயிடு சார். அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் உன் கைக்கு வராமலே கேன்சல் ஆகிடும். இல்லை அத்தோட சேர்த்து டிஸ்மிஸ் ஆர்டரையும் வாங்குறதுக்கு ரெடியாரு சார். உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான் கார்த்தி. இந்த 2ல் எது உனக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. சார் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? கூடவே இருந்து குழி பறிச்சதுக்கு உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கனேன்னு சந்தோஷப்படு சார். சார் அரவிந்த் சார், ப்ளீஸ் சார். என்ன கார்த்திகேயா, வெளியே நின்று ப்ளீஸ் ப்ளீஸ்னு கத்திட்டு இருக்க? தாத்தா. என்ன உன் பொண்டாட்டியை பார்க்க வந்தியா? தாத்தா இல்ல தாத்தா, உங்க பேரனை பார்க்க வந்தேன். என் பேரன்னா எந்த பேரன்? எனக்கு 4 பேரனுங்க இருக்காங்க. அரவிந்தன் சாரை பார்க்க வந்தேன் தாத்தா. எங்க பிரான்ச் மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ண பாக்குறாரு. அப்படியா? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல தாத்தா. நீ ஒண்ணுமே பண்ணாம அதை எப்படிப்பா உன் பிரான்ச் மேனேஜரை கைக்குள்ள இவன் போட முடியும்? தாத்தா, எங்க அண்ணன் நகையை கொண்டு வந்து அடகு வச்ச விஷயத்துல சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேங்க் ரூல்ஸை பிரேக் பண்ணேன். பத்தாதா இவனுக்கு? தாத்தா இது எல்லாருமே பண்றதுதான் தாத்தா. அவங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது லோன் கேட்டு வந்தாங்கன்னா கமிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க தாத்தா. அந்த மாதிரி தான் தாத்தா நானும் பண்ணேன். இத்தனைக்கு நான் கமிஷன் கூட வாங்கல. இதுல உனக்கு பெருமை வேற. என் அண்ணன்னு தான் தாத்தா ஹெல்ப் பண்ணேன். இப்போ எனக்கே அது பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை பண்ணது அரவிந்தன் சார் தான். இப்போ அதை சரி பண்ணணும்னா கஸ்தூரி கழுத்தில் நான் கட்டின தாலியை நானே கலட்டணுமா? கலட்டிட்டு உனக்கும் எனக்கும் இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இனிமேல் அவன் முகத்திலே முழிக்க கூடாதான் இப்படியெல்லாம் சொல்றாரு தாத்தா. அடப்படுவாய் போய் அப்படியா சொன்னா? ஆமா தாத்தா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கஸ்தூரி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் தாத்தா. 3 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம் தாத்தா. குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குன்னு தான் தாத்தா வெளியே சொல்லாம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும்னு நான் நினைக்கவே இல்லை தாத்தா. ஏன் கார்த்திகையா, உனக்கு ஊருக்குள்ள லவ் பண்றதுக்கு வேற பொண்ணா இல்ல இந்த அரவிந்தன் தங்கச்சியை தானா நீ ஆசைப்பட்டு லவ் பண்ணணும்? யோ ஐயா, என்ன என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்?
இவன் என்ன போகலையா? நீ அண்ணனா இருக்கிறதாண்டா பெரிய குறை. இங்க இரு ஐயா, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிடாத சொல்லிட்டேன். உன் செல்ல பேர வீட்லயே தங்கிக்கோ. எடு விளக்க மாத்த. எதுடா உன் வீடு? யோ, நான் இருக்கிறது என் வீடு ஐயா, பையா. வந்தேன்னு வை, கையில இருக்கிற கம்ப வச்சு மண்டைய உடைச்சு போடுவேன். ஏப்பா, இந்த கார்த்தி. சார், உங்க நொண்ணனை வந்து என்னைய பார்க்க சொல்றா. யாரு சார்? பெரியவனையா? அந்த விளக்கனே தான். சரிங்க சார், ஏன் விஷயம்? உனக்கு பதில் சொல்லியாச்சு. தாலியை கலட்டுறியா இல்ல வேலையை விட்டு போறியா? ஏண்டா கோட்டி பையலே, இங்கேரு, உன் செல்ல பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, நாளைக்கே பால் தான் உனக்கு. ஏண்டா பால் ஊத்த போறேன்னு சொல்லிட்டே இருக்க. என்ன பால் வியாபாரம் எதுவும் பண்ண போறியா என்ன? நீ பேசு, நல்லா பேசு. பேசுற இடத்துல இருக்க பேசுற, நான் கேட்குற இடத்துல இருக்கேன், அதனால கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் மாட்டு வைங்கடி நீ உன் செல்ல பேரனும். அவன் என்னடான்னா இவனத்தையும் என் செல்ல பேரேங்கிறான், இவன் என்னடான்னா அவனத்தையும் என் செல்ல பேரேங்கிறான். 2 பேரும் நல்லா வந்து வாச்சிருக்கானுங்க. என்ன இருந்தாலும் என் சின்ன பேரனுங்க முத்துக்கால விக்னேஸ்வரன் மாதிரி வராது. அடக்க ஒடுக்கமான தங்கமான பசங்க. ஐயா, நீ என்ன நின்றுட்டு இருக்க? என்ன செய்ய போற? அவன் சொன்ன மாதிரி தாலியை கலட்ட போறியா? தாத்தா, என்ன தாத்தா நீங்களும் இப்படி பேசுறீங்க? சும்மா 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 சொன்னேன். நீ என் பேரன் பெரியவங்கிட்ட போய் பேசு. எங்க மாப்பிள்ளை கிட்டயா? ஆமா, நான் பேசுனா என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்பாரா தாத்தா? கேட்கற விதத்துல நீ பேசணுமப்பா. பேசுறேன் தாத்தா. எங்க இருக்காரு? அவனும் என் பேத்தியும் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் பேசுனேன்னா வேலைக்கு ஆகாது. காது கொடுத்து கேட்க மாட்டான் நீ சொன்ன மாதிரி. அதான் வராங்க பாரு. ஏங்க, உங்க கடைக்கு போறேன்னதும் என்னை விட்டுட்டு போறீங்க பாத்தீங்களா? பார்ட்னர், ஓஹோய் பேராண்டி, என்னையா எங்கடா கிளம்பிட்டீங்க? மறுபடியும் ஹனிமூனா? போகணும்னு ஆசைதான், ஆனா வேலை நிறைய இருக்கு பாத்தியா. ரிசப்ஷன் வேலை வேற இருக்கு. அப்படியா? உன் தம்பிக்கு ரிசப்ஷனா? ஆமாய்யா, வந்துரு. வந்துருவோம். அப்படியே சாந்தாப்புல இந்த பிள்ளைக்கு ரிசப்ஷன் வச்சிடலாம்ல. யார் இவரு? இவரா? உன் தங்கச்சிக்கு தாலி ஏற்றின மாப்பிள்ள. தங்கச்சியா? எனக்கு கூட பிறந்த பொம்பளை பிள்ளைன்னா அக்கா மட்டும்தான். அந்த பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சே. அடேய், இங்க பாரு, அரவிந்த் என்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. என்னன்னு கேளு. அவன் என்னைக்குதான் பிரச்சனை பண்ணாம இருந்தான்? அடே, கொஞ்சம் என்னன்னு கேளு. இந்த பிள்ளைய கஸ்தூரி கழுத்துல கட்டின தாலிய கலட்ட சொல்றானோ. என்னது? தாலியை கலட்டுறதா? நீ அதிர்ச்சி ஆகுற. உன் பக்கத்துல நிக்கிறவன் கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்கறானான்னு பாத்தியா? நீ இந்த குதி குதிக்கிற, உன் பக்கத்துல நிக்கிறவர் கொஞ்சமாவது பேசுறாரான்னு பாத்தியா? அவருக்கு பதில் தாண்டா நான் பேசுறேன். ஏன் அவருக்கு வாய் இல்லையா? இந்தாப்பா கார்த்திகேயா, எனக்கு தேவைதான். இதுக்கு மேல நான் நின்னா கண்ட மணிக்கு கேள்வி வைப்பான். என்னைய நீயே பேசு. நான் போறேன். இந்த பையன்கிட்ட வாயை கொடுத்து திரும்ப வாங்க முடியாது. அரவிந்த் வேற இங்க நின்று பாத்துக்கிட்டே இருக்கான். ஏய், என்னடா படம் இல்ல? யோ, நீ வெளியே போயா? எதுக்கு என் வீட்டுக்குள்ள வர? நம்ம கடை கிளம்பலாமாடா? பார்ட்னர், என்ன பார்ட்னர், உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படித்தாண்டா வருவேன். இது நானும் என் பிள்ளைக்கும் சேர்ந்து கட்டின வீடுடா. நீ வெளியே போடா. இங்க பாரு, உன் செல்ல பேரனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு திர்ற, அங்கேயே போயிரு போ. தள்ளுறாங்க. யோ நில்லு, அங்க என்னையா பேசிட்டு இருக்காங்க? அவங்க இன்னமும் பேசிட்டு போறாங்க. உனக்கு என்ன? நீ நடைக்கட்டு. மலர், நடங்கடா, லேட் ஆகுது. பார்ட்னர், போலாண்டா. மாப்பிள, பார்ட்னர், எங்க அண்ணன் கூப்பிடுறான். மாப்பிள, நான் பண்ணது தப்பு தான் மாப்பிள, மன்னிச்சிருங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு அரவிந்தன் சார். என் வேலையே போயிடும் போல இருக்கு. என்னை காப்பாத்துங்க மாப்பிள. கஸ்தூரி கழுத்துல நான் கட்டின தாலியை கலட்ட சொல்றாரு. அது எப்படி முடியும்? நீங்க தான் மாப்பிள ஹெல்ப் பண்ணணும். உங்களை விட்டா எனக்கு இப்ப வேற ஆள் இல்ல. பார்ட்னர், ஏதாவது பண்ணுங்க பார்ட்னர். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல எனக்கு ஒரு 11 பவுன் நகை வேணும். அதை பேங்க்ல கட்டி நான் டாக்குமெண்ட்டை மாத்தணும். ஆனா விஷயம் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு மேனேஜர் சொல்றாரு. எப்படியும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பென்ஷன் ஆர்டரை கையில வாங்கிட்டேன்னா அவ்வளவுதான். அதை விட பெரிய பிளாக் மார்க் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அடுத்து டிஸ்மிஸ் வரைக்கும் கொண்டு போவேன்னு அரவிந்தன் சார் சொல்றாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மாப்பிள. இப்போ உங்களுக்கு அஃபிஷியலா ஹெல்ப் பண்ணணுமா இல்ல பர்சனலா ஹெல்ப் பண்ணணுமா? பேங்க் சைடு இருக்கிற ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணணுமா இல்ல கஸ்தூரி கூட சேர்த்து வைக்கணுமா? ரெண்டுமே பண்ணணும் மாப்பிள. ஏதாவது ஒண்ணுதான் என்னால பண்ண முடியும். எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்படி சொன்னா எப்படி மாப்பிள? கஸ்தூரியை நீங்க என்கிட்ட சேர்த்து வச்சு வேலை இல்லாம அவளை நான் எப்படி காப்பாத்துவேன்? இல்ல வேலையில இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாகி என் வேலை என் கையில கிடைச்சிருச்சுன்னா கஸ்தூரி இல்லாம அந்த வேலை இருந்துதான் என்ன பிரயோஜனம்?
ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் என்னால் பண்ண முடியும். எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அரவிந்தன் சாரும் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு, நீங்களும் 2 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. நான் எதை சூஸ் பண்ணுவேன்? அது உங்க விருப்பம். முடிவு எடுக்க வேண்டியது நீங்க. முடிவு எடுத்துட்டு என்கிட்ட வாங்க. மலர், வாங்கடா. மலர், மலர் டே, அண்ணனுக்காக நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசுடா. முதல்ல என் வேலையில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லு, அப்புறம் கஸ்தூரியை என் கூட சேர்த்து வைக்க சொல்லு. ப்ளீஸ் மலர். டேய் மலர், வாங்கடா, நேரம் ஆகுது. உங்களை கொண்டு போய் உங்க கடையில் இறக்கி விட்டுட்டு நான் ஸ்டோருக்கு போகணும். மலர், மலர் ப்ளீஸ் மலர். மலர், வர்றீங்களா என்ன?